வணக்கம் தலைவா! அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான தகவல்கள பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்வு 2023 மற்றும் 24 அறிவிப்புல 2468 டிரைவர், கண்டக்டர், என்ஜினியரிங், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸ்டாஃப் பதவிகளுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பங்கள் அறிவிச்சாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்வு அறிவிப்பை விரைவில் வெளியிட போறாங்க. சமீபத்தில டிஎன்எஸ்டிசி டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள், டெக்னிக்கல் ஸ்டாஃப் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன்ல சமர்ப்பிக்கப்பட வேண்டும். டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்வு 2023 உடைய தகுதி அளவுகோல்கள், தேர்வு தேதி, சம்பளம், விண்ணப்ப செயல்முறை போன்ற பல கூடுதல் விவரங்கள் எல்லாமே டிஎன்எஸ்டிசி ஆல்ரெடி வெளியிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி செலக்ட் ஆன பீப்புள்ஸுக்கு உண்டான நேர்காணல். ஸோ 20லேருந்து 25 எடுத்தவர்களுக்கு சற்று வாய்ப்புகள் இருக்கு. 25லேருந்து 30 மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு கண்டிப்பா நேர்காணல்ல பணி நியமனம் கிடைக்கும். 30 to 35% மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பணி நியமனம் டிரைவர், கண்டக்டர், எஸ்இடிசி இல்லைனா டிஎன்எஸ்டிசில உங்களுக்கு கண்டிப்பா 100% கிடைக்கும். கவலையே பட வேண்டாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்வு 2024 அறிவிப்பில் டிரைவர் மற்றும் கண்டக்டர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வேலைகளை தேடும் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாமே ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்கணும். மாநிலத்தின் அனைத்து பகுதி தலைமையகங்களும் சென்னையை தலைமையிடமாக கொண்டு நீண்ட பிரிப்பு விரைவு நிர்வாகங்கள் பணியாற்றுவதற்கு மட்டுமே வெவ்வேறு அமைப்புகளின் வளர்ச்சி 1975ஆம் ஆண்டில் அரசாங்கத்தால் சந்தேகிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையானது பல்லவன் போக்குவரத்து கழகத்தின் விரைவு பிரிவாக செப்டம்பர் 1975ல் மாற்றப்பட்டது. ஜனவரி 1980லிருந்து 14ஆம் தேதி பட்டியலிடப்பட்டு திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மண்டல வாரியா பிரிக்கப்பட்டதுங்க. ஸோ ஆன்லைன்ல தாங்க நீங்க இந்த ஆண்டு டிஎன்எஸ்டிசிக்கு விண்ணப்பிக்கணும். ஸோ விண்ணப்பிக்க அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்றோன்னா டிஎன்எஸ்டிசி வாரியத்தின் கீழ் அப்ரண்டிஸ்ஷிப் பதவிக்கான தகுதிகளை நீங்க சரிபார்த்து, நீங்க எந்த தகுதி டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ, கிராஜுவேட் படிச்சிருந்தீங்கன்னா கிராஜுவேட், அதற்கேற்ற மாதிரி விண்ணப்பிக்கணும். அப்ளை ஆன்லைன் அதன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். தேவையான விவரங்கள் அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து ஸ்கேன் செய்யப்பட்ட புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை பதிவேற்றணும் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ அனைத்து விவரங்களும் சரியானதா இல்லையா என்பதை ஒரு முறை சரிபார்த்து அதனை சமர்ப்பிக்கணும். நீங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்றதை செக் பண்ணி நீங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கண்டிப்பா இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார 2024 டிஎன்எஸ்டிசியில் எவ்வளவு பணியிடங்கள் தேவைப்படுது அதற்குண்டான அறிவிப்பை விரைவில் வெளியிடப்பாங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். நீங்க இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்காம இருந்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.